ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு த செஷன். ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ரீசனிங் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு மிஸ்ஸிங் கேரக்டர்ஸ் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ மிஸ்ஸிங் கேரக்டர்ஸ் அப்படிங்கிற டாபிக் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, அந்த டாபிக்ல இருந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு அதுல சில நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்ல ஆல்பபெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஆல்பபெட்ஸோ நம்பர்ஸோ கொடுத்துட்டு பேலன்ஸ் ஒரு பார்ட்ல மட்டும் கொஸ்டின் மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டின் மார்க்ல என்ன வரும், இந்த இடத்துல என்ன நம்பர் மிஸ் ஆகுது, இந்த இடத்துல என்ன கேரக்டர் மிஸ் ஆகுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான் மிஸ்ஸிங் கேரக்டர். ஓகேவா? அது வந்து எந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிக்சர்னாலும் உங்களுக்கு கேட்கலாம். பட் கான்செப்ட் எல்லாத்துலயுமே சேமா தான் வரும். பிக்சர் மட்டும் டிஃப்ரெண்டா கொடுத்துருவாங்க. ஒரு இதுல ஸ்கொயர் கொடுப்பாங்க, இல்லாட்டி சர்க்கிள் இருக்கும், தென் அப்புறம் பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிள் வச்சு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பிக்சர் மாறுமே தவிர உள்ள வரக்கூடிய லாஜிக்ஸ் வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் நம்ம மேத்ஸ்ல எப்படி அதாவது மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் படிச்சிருப்போம். நீங்க வந்துட்டு ரீசனிங்லேயே மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் படிச்சிருப்பீங்க, நம்பர் சீரிஸ், நம்பர் அனாலஜி, இந்த மாதிரிலாம் நிறைய மேத்ஸ் ரிலேட்டடான டாபிக் படிச்சிருப்பீங்க. அதுல எல்லாம் எப்படி நீங்க லாஜிக் கண்டுபிடிப்பீங்களோ அதே மாதிரியே தான் இங்கேயும் அங்க பர்டிகுலர் லாஜிக் கொடுத்துருப்பாங்க. அந்த லாஜிக்கை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த லாஜிக் கண்டுபிடிச்சாதான் அந்த கொஸ்டின் மார்க்ல என்ன வருங்கிறத நம்ம ஃபில் பண்ண முடியும். சரியா? ஜஸ்ட் இங்கேயுமே நம்ம பேசிக் மேத்தமெட்டிக்கல் லாஜிக்ஸ் தான் நம்ம இங்க கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். ஓகே, ஸோ மிஸ்ஸிங் கேரக்டர்ஸ் அப்படின்னாலே இதுதான். இந்த மாதிரி தான் கொஸ்டின் மார்க் கொடுத்து கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ இங்க 85 இருக்குது, இங்க 169, 289. நான் முன்னாடியே ஒரு வீடியோல சொல்லியிருக்கிறேன். எப்பவுமே நம்ம அந்த மேத்தமெட்டிக்கல் லாஜிக்ஸ் கண்டுபிடிக்கும் போது நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்துட்டு ஸ்கொயர்ஸ், கியூப்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கா, இல்ல பிரைம் நம்பர்ஸ் இருக்கா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நீங்க ஃபர்ஸ்ட் நோட் பண்ணணும். ஸ்கொயர்ஸ் இருக்கா, கியூப் இருக்கா, அதாவது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், பெர்ஃபெக்ட் கியூப், ஓகே, அந்த மாதிரியான நம்பர்ஸ் இருக்குதா, அதுக்கப்புறம் பிரைம் நம்பர் இருக்குதா, தென் ஈவன் நம்பர், ஆட் நம்பர், இந்த மாதிரி பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸை நீங்க கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்த உடனே எனக்கு இதுல தெரியுது, இது பார்த்த உடனே எனக்கு இதுவும் ஒரு ஸ்கொயர் வேல்யூ, பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ, இதுவும் எனக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ. ஓகேவா? இப்போ எனக்கு பார்த்தோன்னே இது ஒரு ஸ்கொயர் வேல்யூ நான் கண்டுபிடிச்சேன். ஸோ இப்போ இது என்ன ஸ்கொயர் வேல்யூ? இது வந்து 13 ஸ்கொயரோடு. 13 ஸ்கொயர் தான் நமக்கு 169 வரும். அதே மாதிரி 289 அப்படிங்கிறது இதோட ஸ்கொயர் வேல்யூ 17 ஸ்கொயர் வேல்யூ, அவ்வளவுதானே. ஸோ அப்போ இது ரெண்டும் ஏதோ ஒரு ஸ்கொயர் வேல்யூ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டுமே ஸ்கொயர் வேல்யூ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த 13க்கும் இந்த 17க்கும் இங்க முன்னாடி இருக்கக்கூடிய இந்த 85 கூட ஏதாவது லாஜிக் இருக்குதா பார்க்கலாம். ஓகேவா? அந்த 85 அப்படிங்கிற நம்பரு இந்த 13க்கும் ஏதாவது லாஜிக் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, இதுல சிம்பிள் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 8ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணுங்க, டிஜிட் சம். ஓகேவா? இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் டிஜிட் சம்ல கொடுத்துருக்கான். 85ஓட டிஜிட் சம் என்னன்னு பாத்தீங்கன்னா 13. அந்த 13ஓட ஸ்கொயரை அடுத்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். இந்த 13ஓட ஸ்கொயரை அடுத்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க 289 இருக்கு, 17 ஸ்கொயர் வரணும். ஆப்ஷன்ல ஆட் பண்ணா 17 வரணும். ஆட் பண்ணா என்ன வரணும்? 17 வரணும். அந்த ஆப்ஷனை பார்க்கணும். இப்போ பாருங்க, 9, 7, 16 தான் வரும். இதுல பாத்தீங்கன்னா 8, 8, 16 வரும். 9, 7, 16 தான் வரும். அடுத்து இது பாருங்க, 9 பிளஸ் 8 வந்துட்டு நமக்கு 17 தானே. ஸோ அப்ப இந்த ஆப்ஷன் டியோட நம்பர், ஆப்ஷன் டியோட சம் ஆஃப் டிஜிட்ஸ் பாத்தீங்கன்னா 17 வருது. ஓகேவா? அப்போ நமக்கு இந்த இடத்துல 296 தான் இருக்கணும். அதுதான் ஆன்சர். இங்க லாஜிக் சம் ஆஃப் டிஜிட்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் டிஜிட் என்ன வருதோ அதோட ஸ்கொயரை அடுத்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். ஓகேவா? இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். ஓகேவா? இதே மாதிரியே தான் எல்லா கொஸ்டினும் வருமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, வேற வேற லாஜிக் வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இதுல வந்து மேத்ஸ் பொறுத்த வரைக்கும், இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும், இந்த மாதிரி சீரீஸை பொறுத்த வரைக்கும் நிறைய லாஜிக் இருக்கு, எக்கச்சக்கமான லாஜிக் இருக்கு. அந்த மாதிரியான லாஜிக்ஸ் உங்களால பார்த்த உடனே 1 மினிட்குள்ள கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணும், பேசிக் ப்ராக்டிஸ் வேணும். ஸ்கொயர்ஸ், கியூப்ஸை வச்சு நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும். அப்புறம் டிஜிட் சம் மெத்தட், ஓகேவா? சம் ஆஃப் டிஜிட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, இப்ப நான் பண்ணி காமிச்சேன்ல சம் ஆஃப் டிஜிட்ஸ், இது பத்தி கண்டிப்பா உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கணும். பிரைம் நம்பர்ஸை பத்தி கிளியரா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு அந்த பேசிக்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ஈஸியா லாஜிக் கண்டுபிடிக்க முடியும், தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இது வந்து ப்ராக்டிஸ் இல்லாம வராது. எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், அவங்க எல்லாம் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க.
வருஷ காலமா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஆனா டிஎன்பிசி படிக்கிற உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ டைம் இல்ல. ஓகே, இப்ப நம்ம வந்துட்டு இன்னும் 1 மந்த்ல வந்து உங்களுக்கு எக்ஸாம் வரப்போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களால முடிஞ்ச அளவுக்கு நம்ம குடுக்குற கொஸ்டின்ஸ் இல்ல நீங்க பாக்குற கொஸ்டின்ஸோட லாஜிக்க உங்க மைண்ட்ல அப்படியே ஞாபகம் வச்சுக்க பாருங்க. ஓகேவா? ஏன்னா நீங்க வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் லாஜிக்லாம் உங்களால இப்போதைக்கு படிக்க முடியாது. இப்ப என்ன என்ன பேசிக்கான லாஜிக்ஸ் இதெல்லாம் அதிகமா நீங்க அடிக்கடி பார்த்துட்டே இருக்கீங்களோ, கண்டிப்பா ஸ்கொயர் வச்சு பார்ப்பீங்க. பிரைம் நம்பர்ஸ் வச்சு பார்ப்பீங்க. அண்ட் இந்த டிஜிட் சம் மெத்தடும் கண்டிப்பா பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி முக்கியமான லாஜிக்ஸ் எல்லாம் மறுபடியும் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு மறக்கவே மறக்காது. எக்ஸாம்க்கும் ஈஸியா இருக்கும். ஓகே, இது கண்டிப்பா சொல்றேன். இது நெறைய பேர் கேட்கலாம். இத எப்படி சால்வ் பண்றது? ரொம்ப டைம் எடுக்குது. லாஜிக் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, இதுக்கெல்லாம் கண்டிப்பா பிராக்டிஸ். பிராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க நெறைய பிராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க. நெறைய லாஜிக்ஸ வந்து கத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாம்ல ஈஸியா இருக்கும். அதுதான் நான் சொல்றேன். ஓகேவா? இப்ப நம்ம இதுலயே வந்துட்டு நான் உங்களுக்கு நெறைய கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். 2 பார்ட் வீடியோவா கூட போட்டு நம்ம நெறைய கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ அப்பதான் வந்து உங்களுக்கு நான் குடுக்குற நெறைய லாஜிக்ஸ் உங்களுக்கு புதுசாவும் இருக்கும். உங்களுக்கு பிராக்டிஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுல ஜஸ்ட் ஆல்பபெட்ஸ் வச்சு குடுப்பாங்களான்னு பாத்தீங்கன்னா, இது வந்து மேக்ஸிமம் வந்து நம்பர்ஸ் வச்சு தான் குடுப்பாங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி மிஸ்ஸிங் கேரக்டர்ஸ்ல நம்பர்ஸ் தான் குடுப்பாங்க. ரேரா ஆல்பபெட்ஸ் வச்சும் குடுக்கலாம். ஸோ நான் ஆல்பபெட்ஸ் வச்சு உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க. இங்க இ இருக்கு. இங்க ஜி இருக்கு. நம்ம ஆல்பபெட்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஆல்பபெட்டோட நம்பர் போட்டுக்கணும் ஃபர்ஸ்ட். ஈயோட ஆல்பபெட் நம்பர் என்ன? 5. ஜியோட ஆல்பபெட் நம்பர் 7. ஓகேவா? ஏபிசிடில கவுண்ட் பண்ணும்போது ஈங்கிறது 5வது இடத்துல இருக்கும். ஜிங்கிறது 7th பிளேஸ்ல இருக்கும். அதுதான் ஆல்பபெட் நம்பர் அப்படிங்கிறது. அப்ப ஈயோட பொசிஷன் நம்பர் 5, ஜியோடது 7 போட்டோம். ஓகே, இப்ப அடுத்து இங்க 56ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 56க்கும் இந்த 5க்கோ இல்ல 7க்கோ ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்குதா பாருங்க. 56க்கும் 5 ஆர் 7க்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்குதா பாருங்க. எனக்கு 5 வந்துட்டு 56ல கேன்சல் ஆகாது. ஓகே, டிவைட் பண்ண முடியாது. 7 வச்சு பண்ணோம்னா 8. 7 into 8 நமக்கு 56 தானே. ஓகே, அந்த லாஜிக் வச்சு பார்க்கலாம். அப்போ 7க்கு அடுத்த நம்பரை வச்சு மல்டிபிள் பண்ணி இங்க போட்டிருக்காங்க அதோட வேல்யூவை. அப்ப இந்த 5க்கு அடுத்த நம்பர் என்ன? 5க்கு நெக்ஸ்ட் நம்பர் வந்துட்டு 6. ஸோ அதோட மல்டிபிள் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க 30. ஸோ ஆப்ஷன் பி 30. எனக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷனே பாருங்களேன், சின்ன சின்ன நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 5க்கு அடுத்த நம்பர் 6. ஸோ 5 into 6 30. 7க்கு அடுத்த நம்பர் 8. 7 into 8 56. அப்போ அப்படி கிராஸ்ல போட்டிருக்காங்க. இந்த பிக்சர்ல போடும்போது 5னா 5க்கு அடுத்த நம்பர் 6ஓட மல்டிபிள் பண்ணிட்டு அந்த 30ங்கிறத இந்த மாதிரி கிராஸ்ல போட்டிருக்காங்க. அவ்வளவுதான். ஓகே, இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். அடுத்து பாருங்க. இப்ப இந்த கொஸ்டின் பாருங்களேன். இங்க 4 இருக்கு, 9 இருக்கு, 20, 43, 90. இது சின்ன நம்பர்ல இருந்து அப்படியே இந்த சீரீஸ் மாதிரி வருது பாருங்களேன். 4, 9, 20, 43, 90 இந்த மாதிரி ஒரு சீரீஸா வருது. சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் போகுது. ஒவ்வொரு இதுக்கும் வித்தியாசம் இது பார்க்கும்போது. இப்ப இதுல என்ன லாஜிக்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 4க்கும் அடுத்து 9க்கும் என்ன லாஜிக் இருக்கும்? 4ஓட டபுள் டைம் பண்ணோம்னா நமக்கு 9 வரும். 4 into 2 8 வரும். அது கூட 1 சேர்த்துக்கோங்க 9 வருமா? ஓகே, இந்த லாஜிக் புரியுதா இங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து 20 இருக்கா? 9 into 2 பண்ணுங்க, நமக்கு 18 வரும். அது கூட 2 ஆட் பண்ணோம்னா 20 வருமா? அப்ப இங்க அந்த லாஜிக் இருக்கலாம்ல. ஓகே, ஜஸ்ட் இது ஒரு சீரீஸ் மாதிரி இருக்கு. அதனால நம்ம இந்த மாதிரி கொண்டு போறோம். 9 into 2 18. 18 கூட ஒரு 2 ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன லாஜிக் வரும்? 20 into 2 40. அது கூட ஒரு 3 ஆட் பண்ணிக்கோங்க. இங்க 1 ஆட் பண்ணிருக்காங்க, இங்க 2 ஆட் பண்ணிருக்காங்க, அடுத்து 3 ஆட் பண்ணிருக்காங்க. அப்புறம் 43 into 2. 43 into 2 வந்துட்டு 86. அது கூட 86 கூட 4 ஆட் பண்ணிருக்காங்க. புரிஞ்சா? அப்போ 90க்கு அப்புறம் என்ன வரணும்? 90 into 2 plus 5 பண்ணணுமா? அப்ப 90 into 2 வந்துட்டு 180. ஸோ 185 தான் நமக்கு ஆன்சர். 185 ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? நம்ம ஆப்ஷனே பார்க்காம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து நம்பர் சீரிஸ் பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்பர் சீரிஸ் அப்படிங்கிறது இப்படிதான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இப்படிதான் லாஜிக் கண்டுபிடிக்கிற மாதிரி. இங்க இருந்து இங்க வரும்போது into 2 plus 1. 9ல இருந்து இங்க போகும்போது into 2 plus 2. இங்க இருந்து போகும்போது into 2 plus 3. இங்க இருந்து போகும்போது into 2 plus 4. இங்க இருந்து அப்ப இங்க வரும்போது into 2 plus 5. இதுதான் ஆன்சர். கிளியரா? சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த லாஜிக். அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இங்கேயுமே ஒரு
பாருங்க இந்த இடத்துல 2 சின்ன நம்பர் இருக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் இதை விட பெரிய நம்பர், இங்க ரொம்ப பெரிய நம்பர் இருக்கு. ஸோ அப்போ இது மல்டிப்ளிகேஷன்ஸ் இதை வச்சுதான் இருக்கலாம். ஓகேவா? மல்டிப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கலாம். இப்போ எனக்கு அடுத்தடுத்த நம்பர், நம்ம அந்த அடுத்தடுத்த நம்பரை போட்டு பார்க்கலாம். சரியா? 5க்கு அடுத்து 5 கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 10 கொடுத்துருக்காங்க. 5 2s are 10. இங்க இன்டூ 2 போட்டு வச்சுக்கலாமா? இன்டூ 2. அடுத்து 10ல இருந்து 30 வந்துச்சுன்னா இன்டூ 3 போட்டுக்கலாமா? 30ல இருந்து 120 பாருங்க, இன்டூ 4. அப்போ 120ல இருந்து இன்டூ 5 வரலாமா? 360ல இருந்து 2000 25,200 எப்படி வரும்? 3 இதுல 36 2ல வரணும், 7 போட்டு பார்க்கல, 742 252 வருதா? ஸோ அப்போ இதுல இருந்து இன்டூ 7 பண்ணா வரும். அப்ப நமக்கு இங்க என்ன பேசிக் வச்சு கொடுத்துருக்காங்க? மல்டிப்ளிகேஷன், நார்மல் மல்டிப்ளிகேஷன். அதாவது இதை நம்பர் சீரீஸா எழுதிக்கோங்க. 5 5 10 30 120 டேஷ், அப்புறம் 3600, தென் 25,200. இப்படி ஒரு நம்பர் சீரீஸாவே எடுத்துக்கோங்க. 5ல இருந்து இங்க 1 இன்டூ 1 தான் பண்ணிருக்காங்க, அடுத்து இன்டூ 2, அடுத்து இன்டூ 3, தென் இன்டூ 4, தென் அப்ப இன்டூ 5 தானே பண்ணணும். இன்டூ 5 பண்ணோம்னா நமக்கு இங்க என்ன வரும்? 600 வருமா? 600 இன்டூ 6 பண்ணா 3600, இன்டூ 7 பண்ணா 25,200. அப்ப இதுக்கு அடுத்து வரும்போது இன்டூ 6. அப்ப இங்க வரக்கூடிய ஆன்சர் என்ன? நமக்கு இங்க வரக்கூடிய ஆன்சர் 600. புரிஞ்சா? இது சீரீஸ் பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டினும் சரி, இந்த கொஸ்டினும் சரி, நம்பர் சீரீஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்பர் சீரீஸ் பேஸ் பண்ணி. அடுத்து பார்க்கலாம். ஸோ இது ஆல்பபெட் வச்சு கொடுத்துருக்காங்க. ஆல்பபெட் வச்சு கொடுத்துருக்காங்க எப்படின்னு சொல்லிட்டு. ஆல்பபெட்டை பார்த்துட்டாலே நீங்க ஃபர்ஸ்ட் அதோட ஆல்பபெட் நம்பர்ஸ் போட்டுக்கணும். அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எப்பவுமே ஆல்பபெட்ஸ் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா அதோட நம்பர்ஸை போட்டு பார்க்கறது ஈஸி. 5 10 15 A1 3 2 4 7. ஓகே, ஸோ இதுதான் நம்பர்ஸ். இப்போ அடுத்து இங்க என்ன லாஜிக்ல கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ இங்க 5 இப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது. 5 5 பிளஸ் 5 10 15, 5 பிளஸ் 5 10, 10 பிளஸ் 5 15. ஓகே, இங்க இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது, அதை விடுங்க. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா சப்ராக்ஷன் ஆகுது பாருங்களேன். 5ல இருந்து 1 சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 4 வருமா? 5ல இருந்து 1 சப்ராக்ட் பண்ணா 4. எனக்கு இங்க பார்க்கும்போது எனக்கு லாஜிக் தெரியல. இங்க மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது, இங்க பாருங்க டிக்ரீஸ் ஆகுது. 1 இன்க்ரீஸ் ஆகி 1 டிக்ரீஸ் ஆகுது. 1 3 2னா இது இன்க்ரீஸும் இது டிக்ரீஸும் ஆகுதா? ஸோ அப்போ எனக்கு ஹரிசாண்டலா பார்க்கும்போது எனக்கு எந்த லாஜிக்கும் கிடைக்கல. ஆனா வெர்டிகலா பார்க்கும்போது பாருங்க, 5ல 1 போச்சுன்னா 4, 10ல 3 போச்சுன்னா 7, அப்போ 15ல 2 போச்சுன்னா நமக்கு என்ன வரும்? 13 தானே. சிம்பிள் லாஜிக். நமக்கு ஹரிசாண்டல் பார்க்கும்போது எனக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு. ஏன்னா இங்க 5 10 15 இருக்கு, இங்க 1 3 2 இருக்கு. ஒரு கீழே மேல சின்ன நம்பர் பெரிய நம்பர் மாறி மாறி இருந்துச்சு. ஸோ அப்போ நம்ம ஹரிசாண்டலா பார்க்க முடியாது. அப்போ வெர்டிகலா நான் பார்க்கும்போது வெர்டிகலா என்ன லாஜிக் இருக்கு? சிம்பிள். நான் நம்பர் எழுதணும்னு எனக்கு டைரக்டா தெரிஞ்சிச்சு. 5ல 1 சப்ராக்ட் பண்ணும்போது 4, 10ல 3 சப்ராக்ட் பண்ணும்போது 7, 15ல 2 சப்ராக்ட் பண்ணும்போது 13. ஸோ நமக்கு ஆன்சர் 13னா 13 அப்படி போட்டுறக்கூடாது. ஆப்ஷன்ல போய் 13 தரக்கூடாது. 13ல என்ன நம்பர் வரும்? என்ன ஆல்பபெட் வரும்? M வரும். ஸோ ஆப்ஷன் ஏ M தான் ஆன்சர். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின். மொத்தமே ஆல்பபெட்ஸ் வச்சு தான் கொடுத்துருக்கிறேன். நீங்க ஆல்பபெட்ஸ் வச்சு நிறைய இடத்துல பார்க்க மாட்டீங்க, அதனால நான் ஆல்பபெட்ஸ் வச்சு கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இப்போ பாருங்களேன், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆல்பபெட் நம்பர் போட்டுடணுமா? 10 5 5 12 3 14 10. ரொம்ப ஈஸி பாருங்க. இங்க 15 கொடுத்துருக்காங்களா? இந்த 15 எதுல இருந்து வந்திருக்கும்? இந்த ஈயோட நம்பரும் ஜேயோட நம்பரும். 5 plus 10 15, 5 plus 12 17, அப்புறம் 10 plus 14 24, 10 plus 14 24. அப்ப இங்க 29 இருக்கு. 29ல 3 சப்ராக்ட் பண்ணா நமக்கு இங்க என்ன வரும்? 26 வரும். 26 என்ன? இசட் ஆப்ஷன் பி. ஈஸியா போட்டு போயிட்டே இருக்கலாம், டைரக்டா போட்டு போயிட்டே இருக்கலாம். இப்ப அடுத்த கொஸ்டின். ஒரு கொஸ்டின் இங்க இருக்கு பாருங்க. இதுல என்ன வரும்? இந்த நடுவுல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க, 97 180 79 98. எந்த லாஜிக்ல இந்த இடத்துல கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கலாம்? இங்க கொடுத்துருக்கலாம் பாத்தீங்கன்னா, இந்த நடுவுல
இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டிருக்கலாம். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ண வேல்யூவா இருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் பெரிய நம்பரா தானே இருக்கு. சரியா? ஆல்பபெட்ஸ் வந்து 26க்குள்ள தான் வரும். அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சரியா? இப்ப டிக்கு 4, டபிள்யூக்கு 23. நான் பக்கத்துல எழுதிக்கிறேன். டிக்கு டியோட ஆல்பபெட் நம்பர் என்ன? 4. டபிள்யூக்கு 23. ஆருக்கு 19. எஸ்ஸுக்கு சாரி ஆருக்கு 18, எஸ்ஸுக்கு 19. ஆருக்கு 18, எஸ் 19, இங்கேயும் 19, இங்க வந்து 15. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. நமக்கு இங்க ஆப்ஷன்ல நம்பர்ஸ் தானே இருக்கு. பெரிய பெரிய நம்பர்ஸ் இருக்கு. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்கலாமா? ஆட் பண்ணோம்னா 23, 18, 19, 19, 19. ஓகே, இது ரெண்டையும் கூட்டிட்டேன். அப்போ ஆட் பண்ணும்போது 27, 28, 8ல முடியுறது 98 ஆன்சர் வரும். ஓகேவா? யூனிட் டிஜிட் வச்சு போட்டுடலாம். 98 தான் ஆன்சர். கிளியர்? இப்படியும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் ஆல்பபெட்ஸ் வச்சு. தென் இங்க ஒரு 2 கொஸ்டின் இருக்கு பாருங்க. ரொம்ப ஈஸி தான். இதுவுமே நம்ம சீரீஸ் மாதிரியே பார்க்கலாமா? இதுவுமே அந்த சீரீஸ் வச்சு பார்க்கலாம். சுத்தி இந்த இடத்துக்கு ஏதாவது வருதா அப்படிங்கறத பார்க்கலாம். 7, 6 இங்க -1 ஆயிருக்கு. இங்க -1 ஆயிருக்கு. ஓகே, ட்ரை பண்ணலாம். இங்க இருந்து இந்த 3ல இருந்து 5க்கு போகும்போது +2, 5ல இருந்து 4க்கு போகும்போது -1, 4ல இருந்து 6 போகும்போது +2. கரெக்டா? +2. சரி. 6ல இருந்து 5 போகும்போது -1, 5ல இருந்து 7 போகும்போது +2, 7ல இருந்து 6 போகும்போது -1. அப்ப இதுக்கு அடுத்து +2 தானே வரணும். +2னா 8. ஓகேவா? 8 இந்த இடத்துல இந்த 3ல ஸ்டார்ட் ஆகி 8ல முடியுது. ஓகேவா? 3ல ஸ்டார்ட் ஆகி 8ல முடியுது. இதுதான் 8 தான் ஆன்சர். ஓகே, 8 தான் ஆன்சர். இந்த இடத்துல இருந்து திரும்ப -1 பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. சீரிஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா எண்டுல இங்க பாருங்களேன். இப்படிதானே சீரிஸ் கொடுத்திருப்பாங்க. ஒரு நம்பர் சீரிஸ் இப்படிதான் இருக்கும். 4, 6, 5, 7, 6 இதுக்கப்புறம் 8 வருதுன்னா இதுக்கப்புறம் வேற நம்பர்ஸ் தான் கண்டினியூ ஆகும். அது போயிட்டு இந்த 3 கூட மேட்ச் ஆகாது. ஓகே, நம்பர் சீரிஸ்ங்கிறது இப்படிதான் இருக்கும். அப்ப அந்த 8ஓட முடிஞ்சிருச்சு. ஓகே, 8க்கு அப்புறம் எதுவும் கொடுக்கலன்னா அப்ப 8ஓட முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் கொடுக்கறதா இருந்தா 8 - 1 7ன்னு கொடுத்துட்டு அடுத்து சீரிஸ் வந்துட்டு போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? அப்ப அது வேற. அப்ப இங்க ஆன்சர் என்ன? +2 - 1 +2 - 1 அப்படிங்கிற சீரிஸ் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. +2 - 1 +2 - 1 +2 அப்புறம் -1 போனாலும் சரி போலாட்டியும் சரி நமக்கு அது தேவையில்லை. ஏன்னா இந்த இடத்துல 8ஓட முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். நீங்க எல்லாருக்கும் அந்த டவுட் வரும்ல. அப்ப 8ல இருந்து 3க்கு போகும்போது -1 வரணும் அப்படின்னு கேட்பீங்க. அப்படி வரக்கூடாது. இது நம்பர் சீரிஸ் வச்சு கேட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்து வேற நம்பர் தான் வரணுமே தவிர -1னா 7ன்னு தானே வரணும். அப்ப இந்த இடத்துல இதோட முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த நம்பர் சீரிஸ் இங்கேயே முடிஞ்சிருச்சுன்றத எடுத்துக்கோங்க. ஓகேவா? அவ்வளவுதான். சரி, இப்ப அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்து இந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்குமே நானே உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குறேன். சரியா? இன்னைக்கு ஒரே வீடியோல உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வந்துட்டு நம்ம இப்போவே 18 மினிட்ஸ் ஆயிருக்கா. நான் வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர்ல எவ்வளோ லாஜிக் சொல்லிக் கொடுக்க முடியுமோ, எவ்வளோ டிஃபரண்ட் சம்ஸ் சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதை சொல்லிக் கொடுக்குறேன். 2 பார்ட்டா இந்த வீடியோ போட்டுக்கலாம். ஏன்னா வந்து இதுல வந்து லாஜிக்ஸ் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. ஓகே, பார்த்த உடனே உங்களால ஈஸியாவும் லாஜிக் கண்டுபிடிக்க முடியும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு 2 வீடியோவா பிரிச்சு போட்டுருக்கேன். ஓகேவா? சரி. இப்போ இந்த கொஸ்டின் வந்துதான் இந்த கொஸ்டின் 1, 7, 5, 3, 6, 29, 10 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, 2 + 1 ஏதாவது லாஜிக் இருக்கா? 2 + 1 7 இந்த மாதிரி ஹரிசாண்டலா வச்சு பாருங்க, வெர்டிகலா வச்சு பாருங்க. ஏதாவது லாஜிக்ஸ் வருதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இல்ல ஹரிசாண்டலா வச்சு பார்க்கும்போது எனக்கு எதுவுமே கிடைக்கல. இங்க 2 இருக்கு, 1 இருக்கு, 7, 5, 3, 8 இல்ல லாஜிக் வரல. சோ இப்போ கீழே வச்சு பார்க்கலாம். கீழே பார்த்தோடாலும் எனக்கு 2 இருக்கு, 5 இருக்கு, 29 இருக்கு. இதோட டபுள் தி வேல்யூ இருக்கு. ஓகே, கொஞ்சம் பெரிய நம்பரா இருக்கு 29 அப்படிங்கிறது. இங்கேயுமே 10ங்கிறது இதை விட பெருசா இருக்கு. சோ அப்போ இங்க வேற ஏதாவது ஸ்கொயர்ஸ், கியூப்ஸ் இதை இன்வால்வ் பண்ணலாமான்னு பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணுவோம். ஸோ 2 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர்னா 4 1னா
1. அப்ப இங்க 7 குடுத்துருக்காங்க. சோ லாஜிக்கே வராது. 49 7க்கு 49 வரும். இப்படி பார்க்க முடியாது. இப்ப கீழ வரைக்கும் பார்க்கலாம். 2 ஸ்கொயர் 5 ஸ்கொயர். 2 ஸ்கொயர்ங்கிறது 4 5 ஸ்கொயர்ங்கிறது 25. எனக்கு இத பார்த்த உடனே எனக்கு லாஜிக் வந்துருச்சு பாருங்க. இது 2யும் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த 2டையும் 5யோட ஸ்கொயரையும் ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. அப்ப இங்கேயும் பாருங்க 1 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர்னா 1 பிளஸ் 3 ஸ்கொயர் 9. அப்போ 1 பிளஸ் 9 நமக்கு 10 ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. அப்போ இங்க 7 ஸ்கொயர் இங்க 6 ஸ்கொயர். 7 ஸ்கொயர் 49 6 ஸ்கொயர் வந்துட்டு 36. இது 2யும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 85 வருமா? 85 வரும் ஆன்சர். 85 தான் ஆன்சர். நான் ஹரிசாண்டலா பார்த்தேன், வெர்டிகலாவும் போட்டு பார்த்தேன், எனக்கு வரல. அதுக்கப்புறம் அடுத்து ஸ்கொயரை வச்சு போட்டு பார்க்கும்போது ஹரிசாண்டல்ல வரல, வெர்டிகலா பார்க்கும்போது ஆன்சர் வந்துருச்சு. ஸ்கொயர் போட்டாலே ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, இங்க ஒரு சம்ல வந்துட்டு டைரக்டா இந்த இடத்துல இங்க இந்த சம்ல ஃபர்ஸ்ட் சம்மா இதுல இங்க வந்துட்டு ஹரிசாண்டலா பார்த்தோம் வரல, அதனால வெர்டிகலா போனோம், சப்ராக்ஷன் வந்துருந்துச்சு. இங்கேயும் அதே மாதிரி தான். ஹரிசாண்டலா பார்க்கும்போது வரல, வெர்டிகலா பார்க்கும்போது அதோட ஸ்கொயரோட சம். ஓகேவா? ஸ்கொயரோட அடிஷன்ஸை கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். இப்ப இந்த கொஸ்டின் கொஞ்சம் பெரிய பெரிய நம்பரா இருக்கு. 7 8 இந்த மாதிரி எல்லாம். ஸோ பெரிய நம்பர் அப்படின்னாலே நமக்கு இங்க வந்து கொஸ்டின் மார்க் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்ப இது ஹரிசாண்டலா பார்க்க முடியாது, வெர்டிகலாவே பார்க்கலாம். வெர்டிகலா ஏதாவது லாஜிக்ஸ் வருதா, அதோட ஸ்கொயரு அந்த மாதிரி ஏதாவது லாஜிக்ஸ் வருதான்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த இடத்துல பாருங்களேன், 7ஓட ஸ்கொயருக்கு பக்கத்துல இருக்கு, இது 8ஓட ஸ்கொயருக்கு பக்கத்துல இருக்கு. அப்ப இந்த இடத்துல 4 வந்து எனக்கு வரலான்னு தோணுது. ஏன்னு வைங்களேன், நான் இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன். என்ன ஒரு லாஜிக் வச்சுன்னா, இது 7 ஸ்கொயர் பிளஸ் 1, இந்த 50ங்கிறது 7 ஸ்கொயர் பிளஸ் 1, 65ங்கிறது 8 ஸ்கொயர் பிளஸ் 1. அப்போ இந்த இடத்துல 4 ஸ்கொயர் பிளஸ் 1 இருந்தா கரெக்டா வருமா? அப்ப இந்த இடத்துல 4 இருந்தா கரெக்டா இருந்தாலும் நம்ம இந்த 52 இந்த 62ல என்ன லாஜிக் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். 52 அப்படிங்கிறது 7 டேபிள்ல வராது. அப்ப என்ன பண்ணலாம்? 5 plus 2 7 வருமா? 5 plus 2 நமக்கு 7 வரும். 6 plus 2 வந்துட்டு 8 வரும். 3 plus 1 3 plus 1 என்ன? 4 வருமா? அப்ப இது டிஜிட் சம் வச்சு கொடுத்துருக்காங்க. 52 5 2னா 7. இதோட ரெண்டே ஆட் பண்ணும்போது இந்த 7ங்கிற யூனிட் டிஜிட் வரணும். 7ங்கிற டிஜிட் சம் வரணும். அப்ப இங்கேயும் பாருங்க 6 plus 2 8 3 plus 1 4 வந்துருச்சா? ஓகே, இது ஈஸியா இருக்கு, ரொம்ப ஈஸியா இருக்கு. நான் அந்த ஸ்கொயர் அதெல்லாம் வச்சு யோசிச்சு பார்த்தேன், வந்துருச்சு. ஓகேவா? என்ன 7ஓட 7 ஸ்கொயர் பண்ணி 1 ஆட் பண்ணிருக்காங்க. அப்போ 50. இப்போ 7 கொடுத்துட்டு பக்கத்துலயே 50 கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், இதுக்கு என்ன லாஜிக் இருக்குன்னு எப்படி யோசிக்கணும்? இது வந்து 7ஓட ஸ்கொயர் நமக்கு 49 தெரியும். அப்போ 49க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத டக்குன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ உங்களுக்கு இன்னொரு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். 7 கொடுத்துட்டு 342 கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன், அப்ப என்ன? 7க்கும் 343க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? 7 கியூப் தான் 343. அப்ப அதுல இருந்து -1 பண்ணிருக்காங்க, அதுதான் 342 அப்படிங்கிற லாஜிக்கை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதாவது பெர்ஃபெக்ட் கியூபுக்கோ பெர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கோ பக்கத்துல இருக்க நம்பரை கொடுத்துருந்தா கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். ஓகே, 257 இருக்கு. 257 சொன்னாலே உங்களுக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஞாபகம் வரணும். 256 அப்படிங்கிற பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஞாபகம் வரணும். 1331 சொன்னா இது ஒரு பெர்ஃபெக்ட் கியூபா? அப்ப அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நம்பர் எது கொடுத்தாலும் உங்களுக்கு அது ஞாபகம் வரணும். ஓகே, அந்த நம்பரை பார்த்தோன்னே அது ஞாபகம் வரணும். ஸோ இங்க ஈஸி ஆன்சர் 4. 17 கொடுத்தா 16 அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயரு. ஓகேவா? 4ஓட ஸ்கொயர். கிளியர்? தென் இப்ப அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 2 to 256 இருக்கு. ஓகே, இதுவுமே ரொம்ப ரொம்ப இதா இருக்குது. ஓகே, என்ன பண்ணலாம்? இப்போ இங்க வந்து 3 plus 3 2 5 வரும். 2 2 4 வரும். 4க்கும் 256க்கும் ஏதாவது இருக்கா? இருங்க பார்க்கலாம். 2 அடிஷன் பண்ணிட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்ல ஸ்கொயர் வச்சு போட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல 46,656 இருக்கு. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் பெரிய வேல்யூஸா இருக்கு. ஸோ அப்போ வந்து இது ரொம்ப பவர்ல மல்டிபிள் ஆகுற மாதிரி இருக்கு. ஓகேவா? தென் இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல 2 இருக்கு 256 256ங்கிறது 16 ஸ்கொயர் வரலாம்.
இல்ல 4 பவர் 4ம் நமக்கு 256 வரும். 4 பவர் 4ன்னு எடுத்தோம்னா இந்த 4 எங்க வந்துச்சு? எங்க இருந்து எடுத்துட்டாங்க? 2ல இருந்து எடுத்துக்கலாம்னு வைக்கலாமா? இந்த 2ஐயும் மல்டிபிள் பண்ணினா 4 வரும். அந்த 4 பவர் 4 தான் 256. அதே மாதிரி 4ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 8 வரும். இல்லனா ஆட் கூட பண்ணலாம்ல. 8ஓட 8 பவர் 6, 8 பவர் 4 கண்டுபிடிக்க முடியுமா? 8 பவர் 4 இது வருதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். இது கொஞ்சம் பெருசா போகும் 8 பவர் 4 அப்படிங்கிறது. நான் வந்துட்டு நீங்க வேணா போட்டு பாருங்க. சரியா? 8 பவர் 4 இதுதான் அப்படின்னா இல்ல 6 பவர் 4 கூட இருக்கலாம். ஓகே 6 பவர் 4 6 பவர் சாரி வெயிட் பண்ணுங்க. 4 2 8 1 8 பவர் 4 இருக்கலாம். இல்லையா 6 பவர் 4 6 பவர் 4 இதா 6 பவர் 4 வந்துட்டு என்னன்னு பார்க்கலாமா? 6 into 6 into 36 into 36 இவ்வளோ பெரிய நம்பர் வராது. அப்போ அது கூட 6 பவர் 6 எடுத்தோம்னா ஓகே ட்ரை பண்ணலாமா? 6 பவர் 6 216 into 216 கால்குலேட் பண்ணி பாருங்க. கொஞ்சம் பெரிய இவ்வளோ பெரிய நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே ஒரே ஒரு நிமிஷம் கால்குலேட்டர்ல பண்ணிக்கிறேன். இது நீங்க கால்குலேட் பண்ணாதான் போட முடியும் இவ்வளோ பெரிய நம்பர். இல்லாட்டி உங்களுக்கு இந்த 6 பவர் 6 கண்டுபிடிக்கிறது 6 பவர் 4 கண்டுபிடிக்கிற டெக்னிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகே இது ஜஸ்ட் என்ன மல்டிபிள் பண்ற மாதிரி தானே வரும். ரெண்டையும் ஆட் பண்ணிருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? 2 + 2 அப்படின்னு எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ 4 + 2 6 வரும். ஸோ 6 ஆன்சர் பார்க்கலாம். 216 into 216 216 into 216 இதுதான் கொடுத்துருக்காங்க ஆன்சர். ஓகேவா? 46656. அப்ப இங்க ஜஸ்ட் லாஜிக் என்ன? இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி என்ன நம்பர் வருதோ அதோட சேம் பவர் போடணும். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 4 வருது. 4ஓட சேம் பவரை மேல போடணும். ஓகேவா? 4 பவர் 4. இங்க ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 6. ஸோ அதே பவரை மேல போடணும். அதான் 6 பவர் 6. அப்ப இங்க ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 5 வருது. அப்போ இங்க 5 பவர் 5 போடணும். 5 பவர் 5 அப்படிங்கிறது நமக்கு 5 பவர் 4 5 பவர் 4 வந்துட்டு 625. 5 பவர் 5 வந்து 625 into 5 தானே. இதுக்கு ஒரு இது ஷார்ட்கட் இருக்கு 3125. ஓகேவா? 5 டேபிள்ல மல்டிபிள் பண்றதுக்கு ஷார்ட்கட்ஸ் இருக்கு. ஓகேவா? அதை வச்சே போட்டுடலாம். ஆன்சர் வந்துட்டு 3125 ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதுதான் லாஜிக். இங்க லாஜிக் என்னன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டையும் ஆட் பண்ணி வரக்கூடிய வேல்யூல அதே பவரை போட்டுக்கோங்க. இதெல்லாம் பார்த்தா கஷ்டமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா கஷ்டமா இருக்கும். இவ்வளோ ஈஸியாலாம் லாஜிக் கண்டுபிடிக்க முடியாது. ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். மிஸ்டேக்ஸ் பண்ண 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 அது வந்து சரியாயிட்டே வரும். ஓகே லாஜிக்ஸ். ஆனா நிறைய பேர் சில்லியா லாஜிக் யோசிப்பாங்க. அந்த மாதிரி சில்லியால லாஜிக் யோசிக்க கூடாது. ஓகே ஸ்கொயர் வச்சு வரும், பவர் வச்சு வரும், மல்டிப்ளிகேஷன்ஸ் பேசிக் லாஜிக் தான் இருக்கும். எல்லாரும் பேசிக்கை யோசிக்காம ரொம்ப சில்லியா யோசிப்பாங்க. ரொம்ப அதிகமா யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு தப்பு தப்பா பண்ணிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம். ஓகே அந்த அளவுக்கு தேவையில்லை. நான் ஃபர்ஸ்ட் பண்ணல இந்த 8 வச்சுலாம் பண்ணல. 4 into 2 8 8 வச்சு போனோம்னா 8 பவர் 4 அந்த மாதிரி போனோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இன்னும் பெருசா கூட வந்திருக்கலாம். ஓகே சரியா? அவ்வளவுதான். நம்மளே கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் இந்த கொஸ்டின்ஸ்லாம். உங்களோட டேலண்ட் பொறுத்து தான். இப்போ இங்க 6 36 9 15 இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே இங்கெல்லாம் என்ன லாஜிக்ஸ் வருது அப்படிங்கிறத ட்ரை பண்ணலாம். 36 டிவைட் இங்க பாருங்க 88 11 36 6 36 6 into 6 36 அப்ப இதை பாதியா டிவைட் பண்ணிருக்காங்க. இப்போ இங்க 15 இருக்குன்னா எதை வச்சு வரலாம்? 6 + 9 15 தானே. 6 + 9 15. அப்போ இங்க என்ன பண்ணிருக்காங்க? 36ல இருந்து டிவைட் பண்ணி 6 அதுக்கப்புறம் +9 இங்க வரக்கூடிய ஆன்சரை +9 பண்ணிருக்காங்க. அப்ப நமக்கு 15 வந்திருக்கு. அதே மாதிரியே 88 11ஆல டிவைட் பண்ணுங்க 8 வரும். அது கூட 9 ஆட் பண்ணுங்க 17 வரும். 17 ஆன்சர் வருமா? அதே மாதிரி இங்க வருதான்னு ட்ரை பண்ணலாமா? ரெண்டு நம்பர் இங்க கண்டுபிடிக்கணும் பாருங்க. 120 இங்க 6 இருக்கு. இங்க வந்து இங்க வரக்கூடிய நம்பர் வந்துட்டு 18 18 - 6 எவ்வளவு வரும்? 12. அப்ப இங்க 12 தான் வரும். 12 வருமா 10 வருமா? இல்ல டிவைட் ஆகணும்ல. வெயிட் இந்த இடத்துல லாஜிக் பார்த்துக்கோங்க. எப்படி வரணும்னா இங்க இந்த 120ல இங்க வரக்கூடிய நம்பரை டிவைட் பண்ணணும். அப்போ 120 divided by 10
இது என்ன வரும்? நமக்கு 12 வருமா? இந்த 12ல 6 கூட ஆட் பண்ணும்போது 18 வரும். அப்ப இங்க போட்டுட்டு 12ன்னு ஆன்சர் போட்டுறக்கூடாது. ஆன்சர் தேடக்கூடாது. என்ன வரணும்? ஆன்சரு 0 வரணும். 0, 10 10 அப்படிங்கிறது தான் வரும். அப்பதானே 12 வரும். 12 கூட 6 ஆட் பண்ண முடியும். இப்ப இங்க ஃபுல்லுமே என்ன லாஜிக் வச்சு கொடுத்துருக்காங்க? 120 divided by 10 plus 6 is equal to 18. இப்போ 120 divided by 10 நமக்கு என்ன வரும்? 12. ஸோ அப்போ இந்த 12 plus 6 18. அதே மாதிரி 88 divided by 11 என்ன வரும்? 8 வரும். அந்த 8 கூட 6 ஆட் பண்ணணும் is equal to 17. அப்போ 17, 10 தான் ஆன்சர். ஓகேங்களா? இங்க வந்து உங்களுக்கு 12 தான் வரணும் அப்படின்ட்டு இங்க 12 போட்டீங்கன்னா தப்பாயிடும்ல. அது கொஞ்சம் லாஜிக்கா புரிஞ்சு போடணும். ஓகே, இது ரெண்டையும் டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் வர வேல்யூ கூட தான் இதை ஆட் பண்ணணும். சரியா? இது ரெண்டையும் டிவைட் பண்ணி வரக்கூடிய வேல்யூ கூட தான் ஆட் பண்ணணும். இது லாஜிக் புரிஞ்சுக்கோங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் 75, 105, 141. இது வந்து எந்த ஒரு மல்டிப்ளிகேஷன் அந்த மாதிரி இல்லை. 75, 105 எந்த ஒரு மல்டிப்ளிகேஷன் அந்த மாதிரி எதுலையுமே வராது. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். 75க்கும் இங்க வரக்கூடிய வேல்யூக்கு ஏதாவது லாஜிக் இருக்குமா? சிம்பிளா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்க வந்து 75 கொடுத்துருக்காங்க. இங்கேயும் 75 போட்டிங்கன்னா அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அடிஷன் சப்ராக்ஷன் எப்படிங்கிறது பார்க்கலாம். இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணோம் அப்படின்னா 180 வரும். அப்ப இங்க ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 180 வர்ற லாஜிக் ஏதாவது ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்குன்னு பாத்தீங்கன்னா 39 இருக்கா? 39 போட்டுக்கோங்க. ஸோ இப்போ 75, 105 ஆட் பண்ணா எனக்கு 180, 141ஐயும் 39ஐயும் ஆட் பண்ணா 180. ஓகே, இல்ல இதை நீங்க சப்ராக்ஷன் பண்ணி கூட ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தானே. ஓகே, 75 சப்ராக்ட் பண்ணோம்னா எனக்கு ஒரு 25, 30 வரும். இங்க சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 30, இதுல 30 மைனஸ் பண்ணோம்னா 101 ஆப்ஷன்ல இருக்கா? இல்ல. 111 ஆப்ஷன்ல இருக்கா? இல்ல. அப்ப இது சப்ராக்ஷன் பேஸ் பண்ணி இல்ல அப்படிங்கறது நம்ம கத்துக்கலாம். ஓகேவா? தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடிஷன் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடே பண்ணி பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் சப்ராக்ட் பண்ணி பார்த்தாலும் சரி. ஓகே, எந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணி பார்த்தா வராது. ஓகே, சப்ராக்ட் பண்ணி பார்க்கும்போது தப்பான லாஜிக் வந்துச்சு. ஆப்ஷன்ல இல்லாத ஒரு லாஜிக் வந்துச்சு. அப்போ என்ன பண்ணணும்? சிம்பிள் அடிஷன் பண்ணணும். 75 plus 105 என்ன? 180. 141 plus 39 180. அவ்வளவுதான். சரி, ஓகே, ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு. நான் ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே எடுத்தேன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு லிசன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ நான் என்ன வேணா ஒரு ஹோம்ஒர்க் மட்டும் வேணா கொடுக்குறேன். நீங்க இதை வேணா ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் கஷ்டமானது தான் இதெல்லாம். ட்ரை பண்ணுங்க. சரியா? ட்ரை பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? சரியா? இதை மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, என்ன லாஜிக்ல இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா போட முடியும். சரியா? இதுக்கெல்லாம் லாஜிக் சுத்தமா கிடையாது, இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. கண்டிப்பா யோசிச்சா போட்டுடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ. பை.